டிரைவர், மேடம், கார் என்னாச்சு? கார் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு மேடம். என்னப்பா, ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், இப்பன்னு பார்த்து டயர் பஞ்சர் அது இதுங்கற. சரி, ஸ்டெப்னி மாட்ட வேண்டியதானே? இல்ல மேடம், ஸ்டெப்னியும் பிரச்சனை, அதுல காத்து நிக்கல மேடம். பார்த்து மெயின்டைன் பண்றது தானே உங்களோட வேலை. என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? சரி, பக்கத்துல போய் மெக்கானிக் இருந்தா கூட்டிட்டு வாங்க. மெக்கானிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், வரேன்னு சொல்லிருக்காரு மேடம். சரி, போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். இப்ப என்ன பண்றது? அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுவோம். சொல்லுங்கம்மா. அர்ஜுன், கோவிலுக்கு வந்திருந்தோம், திடீர்னு கார் பஞ்சர் ஆயிடுச்சு. அதான் எங்களை பிக்கப் பண்ண உன்னால வர முடியுமா? சாரிம்மா, நான் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன். நான் இப்ப கிளம்புனா கூட வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுமா. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவ ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாமா. சரி, ஓகே. என்ன அம்மா கூப்பிடுறாங்க? மீனாட்சி தேடுறதுல தடை மேல தடையா வந்துட்டு இருக்கு. சொல்லுங்க மேடம். வசு, கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கார் பஞ்சர் வேற. கொஞ்சம் வேற ஏதாவது கார் ரெடி பண்றியா? ஐயோ, ஆக்சிடென்ட் ஆன காரை எப்படி எடுத்துட்டு போக முடியும் மேடம்? வீட்ல இருக்கிற காரை கொண்டு வரட்டுமா? என்னது, கார் இருக்கா? சரி, ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு வா, நாங்க வீட்டுக்கு போகணும். சீக்கிரமா வா. மேடமே சரின்னு சொல்லிட்டாங்க, இந்த கார்லயே போயிட வேண்டியதுதான். என்ன அண்ணி, வந்ததுல இருந்து தடைக்கு மேல தடையா வந்துட்டு இருக்கு. கோயில்ல என்னடான்னா மோதிரம் காணாம போச்சு, இப்போ கார் பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அண்ணி. நீ மனச போட்டு குழப்பிக்காத, ஒண்ணுமே இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது, சரியா? ஐயோ, அண்ணி இந்த கார் எடுத்துட்டு வராங்க. அர்ஜுன்! போலாமா மேடம்? என்னம்மா, எதுக்கு இந்த காரை எடுத்துட்டு வந்த? மேடம், நான் போன்லயே இந்த கார் தான் இருக்குன்னு சொன்னேனே மேடம், நீங்க கூட எடுத்துட்டு வான்னு சொன்னீங்களே. இந்த கார் வேண்டாமா, இந்த காரு துர்தர்ஷனம் பிடிச்ச காரு, எல்லாரையும் கொன்றும். ஆனந்த், நீ இந்த விஷயத்த வசு கிட்ட சொல்லலையா? இல்லம்மா, நான் நேத்தே சொன்னமா மேடம் கிட்ட. ஐயோ, நீங்க வெயிட் பண்றீங்க, அவசரம்னு சொன்னதுனாலதான் நான் இந்த காரை எடுத்துட்டு வந்தேன். நீங்க தப்பா நினைச்சுக்காம கார்ல ஏறுங்க மேடம். ஐயோ, இந்த கார் வேணாம். இது என் புருஷனை கொன்ன காரு, இதனாலதான் நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுல என்னால ஏற முடியாது, நான் வரல. என்ன ஆனந்த் இது? கோவில்ல இருந்து ஆனந்த் இப்போ கிளம்பிட்டாருன்னா மறுபடியும் அவரை தேடி தேடி அலையணும். இப்ப அவர் கோவில்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவரை பிடிச்சிடணும்.
ஐயோ என்ன மன்னிச்சிருண்ணா. உன்னை நான் பார்த்ததும் உனக்கு தெரியாம ஒளிய வேண்டிய நிலைமை சூழ்நிலை கைதியா நான் இருக்கேன். இப்ப நீ என்ன பார்த்தேன்னு வச்சுக்கயேன், மேல மேல அவமானப்பட வேண்டான்னு கண்டிப்பா என்ன கூட்டிட்டு போயிடுவ. எனக்கு இங்க இருந்து வர விருப்பம் இல்லைன்னா நான் எப்படியாவது ஆனந்த பார்த்தாகணும். சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நான் அவரை பார்க்கணும்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் அவரை பார்க்கலன்னா என் வாழ்க்கையே மொத்தமா அஸ்தமனம் ஆயிடும்னு என் மனசு சொல்லுது. அதனாலதான் உன் கண்ணுல படாம நான் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டேன். என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற உன்ன ஏமாத்த மனசு வரலன்னு வேற வழி இல்லாம தான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருன்னு. விடுங்க அம்மா. அம்மா, நான் முத்தரசன் வந்திருக்கேம்மா. 2 நாளைக்கு முன்னாடி நானும் என் பொண்டாட்டி உங்களை பார்க்க வந்தோம்மா. நாங்க நல்லா இருப்போம், நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கம்மா. அதை நம்பி அவன் சந்தோஷமா தான் வாங்கிட்டு வந்தா. ஆனா திடீர்னு தலையில இடி விழுந்த மாதிரி வெண்ணிலாக்கு வயிற்றுல அடிபட்டு அவன் உயிருக்கும் வயிற்றுல இருக்க குழந்தைங்க உயிருக்கும் ஆபத்து வந்துடுச்சுமா. அதுக்கப்புறம் உள்ளூர் மருத்துவ வச்சு டாக்டர் எல்லாத்தையும் பார்த்து அவளுக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்கம்மா. என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களும் நல்லா இருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா மறுபடியும் இப்போ அந்த உள்ளூர் மருத்துவச்சேம்மா என் குழந்தைங்களுக்கு உயிர் நாடி இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. எந்த அசைவுகளும் இல்லைன்னு சொல்றாங்கம்மா. இதை கேட்டதுக்கு அப்புறம் என் நெஞ்சை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் ஏதோ துஷ்ட சக்தி தீய சக்தி தான் காரணம்னு சொல்றாங்க. நாங்க என்னமா பண்ண முடியும்? மனுஷங்க கூட போராடலாம், இந்த மாதிரி தீய சக்திங்க கூட நாங்க எப்படிமா போராட முடியும்? உங்களால முடியும்னு சொல்றாங்கம்மா. நீங்க வந்தாதான் சரியாகும்னு சொல்றாங்கம்மா. நீங்க வாங்கம்மா. உங்களுக்கு எஜ்ஜு கேட்கிறமா வந்து துஷ்ட சக்தி அழிச்சிருக்கம்மா. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போதைக்கு உன் பிரச்சனை இதுதானா? வேணாம், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்மா. என் குழந்தைங்க நல்லா இருந்தா போதுமா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்மா. இவனோட மக மந்திர வளையத்துல இருக்கிறது முத்தரசனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது விதியோட விளையாட்டுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? விதியை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாது. அந்த விதியே கருணை செஞ்சு முத்தரசனுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கட்டும். அம்மா, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதாம்மா? அம்மா, எதுவுமே பதில் சொல்ல மாதிரி என்னம்மா அர்த்தம் சொல்லுங்கம்மா. இந்த பாருப்பா, ஊருக்குள்ள யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு. வெளியில நான் எங்கேயும் வரமாட்டேன். என்னம்மா நீங்களே இப்படி சொன்ன என்னம்மா அர்த்தம்? நீங்க வந்ததுமே குழந்தைங்க நல்லா இருக்கும், அந்த துஷ்ட சக்தி போங்கம்மா. வாங்கம்மா, தயவு செய்து வாங்கம்மா. என்ன வற்புறுத்தாதப்பா. எனக்கு உத்தரவு இல்லாம நான் எங்கேயும் வர முடியாது. நீங்களே இப்படி பேசலாமாம்மா? ஒரு கெட்டவன் ஹிரணி என்ற ஒரு அசூர பக்த பிரகலாதனை பார்த்து கேட்டானா, சாமி சாமி சொல்றேன், எங்கடா அவன் சாமி கண்ணில் காட்டுறான்னு கேட்டானா. அதுக்கு பிரகலாத என் சாமி தூண்ல இருக்கும் துருமுடி இருக்கும்னு சொன்னானா. எங்கடா காட்டுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தூணை பொழுதுட்டு நரசிம்மாவதார் எடுத்து அந்த அசுரனை பதம் பண்ணாராமா. கெட்டவனை அழிச்சாராமா. அதானே கடவுள். இப்போ உங்களை மாதிரி நல்லவங்களா
இப்படி கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல பேசும் பிசாசும் தான் இருக்கும். கெட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க. வாங்கம்மா, தயவு செய்து குழந்தைகளை காப்பாத்துங்கம்மா. மழை வர மாதிரி இருக்குடி. மேடம், இவ்ளோ வேகமா நான் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். நான் வெளியே போயிட்டு தான் வரேன். எந்த அசம்பாவிதமும் நடக்கல. தயவு செஞ்சு வாங்க மேடம். என் மேல நம்பிக்கை வச்சு கார்ல ஏறுங்க. இல்ல, இத பாரு வசு, எனக்கு இருக்கிற சென்டிமெண்ட் இது. என்னை இந்த விஷயத்துல வற்புறுத்தி மாத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இந்த காரை பார்த்தாலே எனக்கு யமன் மாதிரி தெரியுது. ரொம்ப பயமா இருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குது. என் வீட்டுக்காரர் என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு செத்ததுதான் என் ஞாபகத்துக்கு வருது. என் கால் ரெண்டும் பறி போனது என் கண்ணு முன்னாடியே நிக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார் தான் எனக்கு தோணுது. இது ரொம்ப துரதிர்ஷ்டம் பிடிச்ச காரு. சொன்ன கேளு, இந்த கார் நமக்கு வேண்டாம். ஆனந்த் மேடம், அம்மா இவ்ளோ சொல்றாங்கல்ல, வேண்டாம் மேடம் இந்த காரு. வேற கார் பாத்துக்கலாம். மேடம், என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு கார்ல ஏறுங்க மேடம். இல்லம்மா, நான் ஓட்டிட்டு வரேன். வேண்டாம், நான் வரல. அம்மா சரிம்மா, வாங்கம்மா கிளம்பலாம். மழை வேற வர மாதிரி இருக்கு. சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பலாமா? மறுபடியும் இந்த கார்ல உட்கார்றதுக்கு எனக்கு எனக்கு தைரியம் இல்லப்பா. அம்மா, நான் தாம்மா அன்னைக்கிளி பேசுறேம்மா. சொல்லுமா. வெண்ணிலா பக்கத்திலே தாம்மா இருந்தேன். மருந்தெல்லாம் கொடுத்தேன். நல்லா பேசிக்கிட்டு தாம்மா இருந்துச்சு. திடீர்னு ஏதோ வித்தியாசம் தெரியுதுன்னு நான் அவங்கள சோதிச்சு பார்த்தேம்மா. குழந்தைங்களோட அசைவு சுத்தமா தெரியலமா. கர்ப்பநாடியும் துடிக்க மாட்டேங்குது. என்னம்மா இப்படி தலை மேல கல்ல தூக்கி போடுறீங்க? ஏ, நாங்க வரும்போது கூட நல்லா தானே இருந்தா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லாதாம்மா இருந்துச்சு. என்னன்னு ஒண்ணுமே புரியல. நான் உடனே முத்தரசன் தம்பி கிட்ட போன்ல பேசி அவரை வர சொல்லிட்டேமா. அவர் வந்து பாத்துட்டு உடனே போய் மாயக்காவை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காருமா. மாயாக்காவா? என்னம்மா நீ கல்லுல நார் உரிக்கிற கதையா பேசிட்டு இருக்க? அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்களேமா. ஐயோ, அவங்கள கூப்பிடுறதுக்கு பதிலா பேசாம டாக்டரை கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். திடீர்னு இப்படி நடந்ததை பார்த்தா எனக்கு சாதாரணமா நடந்த மாதிரி தெரியலமா. ஏதோ துஷ்ட சக்தியோட வேலை மாதிரி தாமா தெரியுது. யாரோ ஆகாதவங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாமா, அத சரி பண்ணணும்னா மாயாக்கா மாதிரி ஆளுங்களை வச்சுதாமா சரி பண்ண முடியும். நான் இந்த யோசனையை முத்தரசன் தம்பி கிட்ட சொன்னதும் அவர் உடனே மாயாக்காவை கூட்டிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்காருமா. சரிம்மா, நாங்க கோவில்ல இருந்து வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். நாங்க வர வரைக்கும் வெண்ணிலாவை பத்திரமா பாத்துக்கோங்க. அவளுக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது. சரிங்கம்மா. சரிம்மா. ஆனந்த், வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதோ பிரச்சனையா? நாடி துடிப்பே தெரியலையா? நாம உடனே வீட்டுக்கு போகணும். வண்டி போலாம் வா. நான் எப்படியாவது கோயிலுக்கு போய் ஆகணும். வழியில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கண்டிப்பா நான் கோயிலுக்கு போவேன்.
டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். இப்போ திடீர்னு எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. மாயாக்கா வந்தா எல்லாமே சரியாயிடும்னு அன்னக்கிளி அம்மா சொல்லிச்சு. ஆனா மாயாக்கா எங்கேயும் வரமாட்டாங்க. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிய ஏன் அத்தா இப்படி எல்லாம் சோதிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாமே மனசை பொறுத்து தான். எதுவும் நடக்காதுமா. ஐயோ 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 மம்மி, மீனாட்சி 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 மீனாட்சி, நீ எப்படிங்க வந்த? மீனாட்சி மீனாட்சி, கண்ணை திறந்து பாரு மீனாட்சி. மீனாட்சி, கண்ணை திறந்து பாரு மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி, நீ எப்படிங்க வந்த? மீனாட்சி மீனாட்சி எழுந்திரி. மீனாட்சி, ஐயோ மீனாட்சி எழுந்திரி. மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ வசு, மீனாட்சி, யார் இது? என்னாச்சு? கண்ணு தர மீனாட்சி. வசு, மீனாட்சி. மேடம், வசு யாருக்கு அடிபட்டது? மேடம், அது சொல்லு, யாருக்கு அடிபட்டது? மேடம், நான் சொல்லுங்கறல, யாருக்கு அடிபட்டது? மேடம், மீனாட்சிக்கு. மேடம், மீனாட்சிக்கா? அம்மா, இப்ப வரைக்கும் ருத்ரா காணாம போனது யாருக்குமே தெரியாது. அவங்க யாருக்கும் தெரியாம நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே ருத்ராவை என் கண்ணு முன்னாடி காட்டு. என் கூட பிறக்கலனாலும் அவன் என் தங்கச்சி தான். எங்க 2 பேரையும் அப்பா ஒன்னா பாக்கணும்னு சொல்லிருக்காரு. அப்பா இப்போ ஒரு வேலையா போயிருக்காங்க. அவர்கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கேன். அதுக்குள்ள எப்படியாவது ருத்ராவை காட்டுங்க சாமி. அவளுக்கு சாக்லேட் கொடுத்த ஆளால தான் ஆபத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவளை மீட்டு கொடுத்துரு. அவ இல்லனா அம்மாவால இருக்கவே முடியாது. திரும்பவும் அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துரும். வயித்துல இருக்கிற பாப்பாக்கெல்லாம் ஆபத்து வந்துரும். நான் உன்னதான் சாமி நம்பி இருக்கேன். இவ ருத்ரா மேல எவ்வளவு பாசமா இருக்கா. மந்திரவாதி பிடியிலிருந்து ருத்ராவை மீட்டு கொண்டு வரதுக்கு இந்த உத்ரா தான் சரியான ஆளு. இவ நினைச்சா கண்டிப்பா அந்த மந்திரவாதியோட மந்திர வலயத்திலிருந்து ருத்ராவை வெளியே கொண்டு வந்துடலாம். உத்ரா, நீங்க? நான் தாண்டா சித்ரா அம்மா. பீச்சில் சங்குக்குள்ள இருந்து உன்கிட்ட நான் தான் பேசினேன். ஞாபகம் இருக்கா? சித்ரா அம்மா? ஆமாண்டா, நான் உன் சித்ரா அம்மா தான். நான் இனிமே உங்களை அம்மானே கூப்பிடட்டுமா? தாராளமா கூப்பிடு. அம்மா, இது வரைக்கும் அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. நான் யாரையும் அம்மானு கூப்பிட்டதே இல்ல. முதல்ல இப்பதான் நான் உங்களை அம்மானு கூப்பிடுறேன். நீங்களும் என்ன மகளா தானே நினைக்கிறீங்க? நீங்க என்ன அப்படி நினைச்சுதானே கூப்பிடுவீங்க? ஆமாண்டா, ஆமாண்டா செல்லம். உத்ரா, ஆமாண்டா செல்லம். இனிமே உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன். உத்ரா, அம்மாக்கு ஒரு உதவி செய்வியா? என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் கேக்குறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா செய்யறேம்மா. என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்க பாரு, ருத்ரா இப்போ அந்த மந்திரவாதி புடியில மாட்டி ஒரு மந்திர சக்கரத்துக்குள்ள அடைஞ்சிருக்கா. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவளை காப்பாத்துற சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அம்மாக்கு இந்த உதவியை செய்வியான்னு கேட்டேன். கண்டிப்பா செய்யறேம்மா. மந்திரவாதியால ருத்ராக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நானும் பயந்துகிட்டே தான் இருந்தேன். நீங்க அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவளை காப்பாத்துறேம்மா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவளை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும். அவ என் தங்கச்சிம்மா.
சரி வாமா போலாம். அர்ஜுன் சார் ஃபோன் வந்துச்சு. இதனால டென்ஷனா வெளியே கிளம்பணும். அப்புறம் திடீர்னு இருட்டிட்டு வந்துருச்சு. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அம்மா ஏதோ பேச போக ஆனந்த் திரும்பி பார்த்தாரு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான். மீனாட்சி குறுக்க வந்ததே தெரியல. திருவிழான் தான் பேரு. வந்ததுல இருந்து நிம்மதியே இல்லாம போச்சு. ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்ப மீனாட்சி எப்படி இருக்கா டாக்டர்? பயப்படுறதுக்கு எதுவும் இல்லம்மா. ஆனா எதனால இன்னும் கண்ணு முழிக்கலன்னு தெரியல. 24 hours கழிச்சுதான் இவங்க கண்ணு முழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் நல்லா இருக்கான்னு சொல்றீங்க, ஆனா மயக்கம் தெளியறதுக்கு லேட் ஆகுங்கிறீங்க. வேற ஏதாவது ப்ராப்ளமா? எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்தாச்சுமா. ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது அவசரம்னா எனக்கு கால் பண்ணுங்கம்மா. சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். அண்ணி என்ன நீ இது? நீங்க அப்பவே சொன்னீங்கன்னு தான் நான் பேசாம இருந்தேன். வீடு வீடாவே இல்ல, ஏதோ ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்க. ஒரு பக்கம் வெண்ணிலா அப்படி கிடக்குறா, இந்த பக்கம் மீனாட்சி இப்படி கிடக்குறா. குழந்தைங்களுக்கு வேற நாடி துடிப்பு இல்லைன்னு அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இவ வேற மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. இவங்களெல்லாம் எப்படியாவது இங்க இருந்து அனுப்புறதுக்கு வழியை பாருங்க நீ. என்ன இந்திரா இப்படி பேசுற? அப்படியெல்லாம் அனுப்ப முடியுமா? இந்த பொண்ணு மீனாட்சி நம்ம கார்ல அடிபட்டு இருக்கா, அத மறந்துட்டு பேசாத. சுய நினைவில்லாம இருக்கிறவ கண்ணு முழிச்சதும் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவ அண்ணனை வரவழைச்சுதான் ஒப்படைக்கணும். நீ நினைச்ச மாதிரியெல்லாம் உடனே பண்ண முடியுமா? அதுவும் இல்லாம வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்களை மாயாக்காவால தான் காப்பாத்த முடியும்னு அன்னக்கிளி சொல்லிருக்காங்க. அதுக்காகத்தானே முத்தரசன் தம்பி அங்க போயிருக்காரு. எல்லா பிரச்சனையும் தீந்து வெண்ணிலா குணமானதுக்கு அப்புறம் தான் அவங்கள நாம இங்க இருந்து அனுப்பி வைக்கணுமா? அது வரைக்கும் இத பத்தி பேசாத. அண்ணி, மாயாக்கா தான் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. இப்ப கூப்பிட்டா மட்டும் எப்படி அண்ணி வருவாங்க? பேசாம வெண்ணிலாவை அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா என்ன? என்ன இந்திரா, வெண்ணிலாவை எந்த சூழ்நிலையிலயும் கார்லயோ இல்ல வேற வண்டிலயோ டிராவல் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொன்னதை நீ மறந்துட்டியா? என்ன அண்ணி, மாயாக்காவும் இங்க வரமாட்டாங்க, வெண்ணிலாவையும் அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. அப்புறம் எப்படி அண்ணே குழந்தைங்களை காப்பாத்த முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அம்மா, மாயக்கா வந்துட்டாங்க. முத்தரசன் மாமா கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னது, மாயாக்கா வந்துட்டாங்களா? இனி வெண்ணிலா வயித்துல இருக்க குழந்தைங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆத்தா, நீ கண்ணு திறந்துட்டா ஆத்தா. வாங்க. வாங்க வாங்கம்மா. வாங்கம்மா, வணக்கம். வராதவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்க பாதம் பட்டதும் இந்த வீடே புனிதமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை பார்த்ததுல எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. வெண்ணிலாவையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைங்களையும் எப்படியாவது காப்பாத்திடுங்கம்மா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற கதியே இல்ல. கவலைப்படாதீங்க,
அந்த ஆத்தா இருக்கும்போது என்ன கவலை? அவங்க வேற எங்கேயாவது தங்கியிருப்பாங்க. நான் தான் திருவிழா முடியற வரைக்கும் எங்க வீட்லயே தங்குங்கன்னு கூட்டிட்டு வந்தேன். விருந்தாளியா இந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எந்த கஷ்டமோ எந்த ஒரு இழப்போ வந்துடக்கூடாது. இந்த ஊருக்கு வந்தப்போ எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அவங்கள நான் திருப்பி அனுப்பி வைக்கணும். அவங்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. மீறி அவங்களுக்கு ஏதாவது குறை வந்துட்டா இந்த ஊர்ல எங்க குடும்பத்து மேல இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும். விருந்தாளிங்களை கூட்டிட்டு வந்து அவங்க சந்தோஷத்தை எல்லாம் நாங்க பறிச்சு அனுப்பிட்டோங்கிற கெட்ட பேரு எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே வரக்கூடாது. தயவு பண்ணி குழந்தைங்களை காப்பாத்துங்கம்மா. முத்தரசன் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான். அதனாலதானே எங்கேயும் போகாத நானே இங்க வந்திருக்கேன். முத்தரசன் என்கிட்ட உருகி உருகி கேட்டுக்கிட்டதுனாலதான் நானே வந்துட்டேன். எல்லாத்தையும் அந்த ஆத்தா பாத்துப்பா. வெண்ணிலா இங்க உள்ளதமா இருக்க. வாங்கம்மா. அனிகா, வெண்ணிலா நல்லா இருக்கியா? உன்னையும் உன் வயித்துல இருக்க குழந்தையும் காப்பாத்துறதுக்கு குலதெய்வமே நம்ம வீடு தேடி வந்திருக்குமா. அந்த தாயை கும்பிட்டுக்கோமா. வேணாம் தாயி, அப்படியே படுத்துக்க. முத்தரச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அதான் நானே வந்துட்டேன். மம்மி, என்ன மம்மி பண்றாங்க? தெரியலடி, நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? வீரபாண்டி தாய், உன் மண்ணை மிதிச்சவளுக்கு இது என்ன சோதனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட தெளிவா காட்டிரு. இந்த பாருமா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அசைவில்ல, ஆனா உன்னால அசைய முடியும்ல. எந்திரிமா, எந்திரிக்க முயற்சி பண்ணு. உன்னால முடியும். எந்திரின்னு சொல்றேன்ல. எந்திரி. இங்க பாரு, இந்த மாயாக்க சொல்றேன், எந்திரி. அந்த வீரபாண்டி ஆத்தா ஆணைய சொல்றேன், எந்திரி தாயி, நீயே எந்திரி. அப்படித்தான். பாத்து வெண்ணிலா, பாத்து.
உனக்கு மனதிடம் ரொம்ப அதிகம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நம்பிக்கை உனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையோட சேர்த்து சில பரிகாரங்களையும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கேன், வயித்துல இருக்கிற உன் குழந்தை நல்லபடியா பிறக்கும் தாயி. என்ன பரிகாரம் வேணாலும் சொல்லுங்கம்மா, நான் கண்டிப்பா செய்வேன். ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாகுது. அதே மாதிரி நீயும் உன் புருஷனும் சேர்ந்துதான் உன் குழந்தைக்கு இருக்கிற ஆபத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி உங்க குழந்தைங்களை காப்பாத்தணும். கண்டிப்பாம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. எந்த பரிகாரமா இருந்தாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்தே செய்யறோம். நல்லா கேட்டுக்கங்க. இப்ப முதல் பரிகாரத்தை சொல்றேன், கேளுங்க. நீங்க 2 பேரும் வீரபாண்டி அம்மன் நிலத்துல இருந்து களிமண்ணை தோண்டி எடுக்கணும். அந்த களிமண்ணை ஆளுக்கு ஒரு கூடையில சுமந்துக்கிட்டு ஊர்வலமா வீரபாண்டி அம்மன் கோயில வந்தடையணும். அந்த அம்மன் கிட்ட வந்து என் குழந்தைங்களை காப்பாத்துங்கம்மான்னு கேளுங்க. அந்த கோயில் கங்கை அம்மன் தீர்த்தத்தை நீங்க கொண்டு வந்த களிமண்ல பிசையணும். அந்த களிமண்ணை வச்சு ஒரு குழந்தை பொம்மைய செய்யுங்க. தகப்பே, நீ உன் கையால ஒரு குழந்தை பொம்மைய செய்யணும். தாயி, நீ உன் கையால ஒரு குழந்தை பொம்மைய செய்யணும். மொத்தம் 2 குழந்தை பொம்மை. அந்த 2 குழந்தை பொம்மைகளையும் ஒரு தூளில போட்டு அம்மன் சன்னிதானத்துல அந்த தூளிய தொங்க விடுங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மனை நினைச்சு பாட்டு பாடி உங்க பரிகார பூஜையை நீங்க ஆரம்பிங்க. நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ அந்த பூஜையோட முடிவுல நிச்சயம் அது நடக்கும். நீங்க போட்ட தூளி ஆட ஆரம்பிச்சிடும். அந்த தூளி ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா உன் வயித்துல இருக்கிற 2 குழந்தையும் அசைய ஆரம்பிச்சிடும். இந்த பாருமா, இப்ப அசைவற்று இருக்கிற உன் குழந்தைங்களுக்கு உயிர் வந்துருத்தாயி. நல்லா கேட்டுக்கங்க. இந்த வேண்டுதலை நீங்க நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கும். உங்க பரிகாரத்துக்கு எதிரா பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் சமாளிச்சு நான் சொல்ற பரிகாரங்களை ஒவ்வொன்னா நீங்க முடிக்கணும். இப்போதைக்கு நான் சொன்ன அந்த களிமண் பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உன் பேர் என்னம்மா? வசந்தரா. வசந்தரா கூட மத்த பொண்ணுங்களா சேர்ந்து இவங்க களிமண்ணை சுமந்துட்டு போகும்போது நீங்க பால் குடத்தை தூக்கிட்டு போங்கம்மா. சரிங்கம்மா. எல்லாம் அந்த ஆத்த பாத்துப்பா. வீரபாண்டி தாயி. மீனாட்சி, எங்கிருந்தோ வந்து எனக்காக அந்த ஊருக்குள்ள எங்கெங்கயோ தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு இப்படி கடைசியில இந்த சூழ்நிலையில வந்து படுத்திருக்கேன் மீனாட்சி. என்னோட மனசுல இப்படி ஒரு தாக்கத்தை ஏன் ஏற்படுத்தணும்னு கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை மீனாட்சி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு மீனாட்சி. உன்னை பார்க்க முடியாம என் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா உன்னை பார்க்கணும்னு துடிச்சனா உன்னை இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? என்ன பார்க்கணும், என் கையால தாலி கட்டிக்கணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க.
ச்சே, நான் தான் இப்படி சூழ்நிலை கைதியா சிக்கி இருந்திருக்கேன். என் அம்மாவோட பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாம நானு இப்படி பயந்து இருந்துட்டேன். அதுக்கு காரணம் நான் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான். நான் முடியாதுன்னு சொன்னா அது அவங்க மனசை பாதிச்சு அவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மீனாட்சி. அதுதான் நான் அமைதியா இருந்ததுக்கான காரணம். ஆனா ஒண்ணு மீனாட்சி, என் மனசுல உன்னை தவிர வேற யாருமே இல்லை மீனாட்சி. எங்க அம்மா சொல்ல தட்டக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் நட்சத்திரா கையில மோதிரம் போட்டேன். கோயில வச்சு மோதிரம் தொலைஞ்சப்போ அதை நான் ஒளிச்சு வச்சுட்டேன். ஆனா அவ கையில அதை போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதையும் வேண்ட வெறுப்பாதான் போட்ட மீனாட்சி. ஆனா ஒண்ணு, அவ கழுத்துல நிச்சயமா என்னால தாலி கட்ட முடியாது மீனாட்சி. இது சத்தியமான வார்த்தை. என் வாழ்க்கைங்கிறது எப்பவுமே உன் கூட மட்டும்தான் மீனாட்சி. நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அதுவும் உன் கழுத்துல மட்டும்தான் மீனாட்சி. என் அம்மா மட்டும் இல்ல, வேற யார் நினைச்சாலும் அதை மாத்தவே முடியாது. நான் இன்னைக்கு வேணும்னா அவங்க பேச்ச கேட்கலாம். ஆனா தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல நான் அவங்க பேச்ச மீறிதான் ஆகணும். தாலி கட்டினா உன் கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு சொல்லுவேன். ஒருவேளை அம்மா அதை ஏத்துக்கலனா நான் உயிரையே விட்டுருவேன் மீனாட்சி. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, நான் என் உயிரையே விட்டுருவேன். வா மீனாட்சி, எழுந்து வா. நமக்கான வாழ்க்கையை நம்ம தேடிக்கலாம். வா மீனாட்சி.